அருள்நிறைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மாதத்தை நோக்கி, புனிதமிக்க நேரங்களை நோக்கி, புனிதமிக்க இரவுகளை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மிக நெருக்கத்தில் வந்துவிட்டது. அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக. இது இந்த உம்மத்துக்கு மட்டும் தரப்பட்ட மிக பெரும் பாக்கியம். இதற்கு முன்னுள்ள எந்த உம்மத்துக்கும் இந்த பாக்கியம் தரப்படவில்லை. இந்த உம்மத்தை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, உம்மத்தி ஹாதிஹி உம்மத்துன் மர்ஹூமா, என்னுடைய இந்த உம்மத் இருக்கிறதே, என்னுடைய இந்த உம்மத் என்று நம்மைத்தான் சொல்கிறார்கள். என்னுடைய இந்த உம்மத் இருக்கிறதே உம்மத்துன் மர்ஹூமா, ரஹ்மத் செய்யப்பட்ட உம்மத் என்கிறார்கள். கருணை காட்டப்பட்ட உம்மத், கிருபை காட்டப்பட்ட உம்மத். இந்த உம்மத்துக்கு கிருபை காட்டப்பட்டதை போன்று, இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டப்பட்டதை போன்று வேறு எந்த உம்மத்தின் மீதும் கருணை காட்டப்படவில்லை. காரணம், ஒரு தந்தைக்கு கடைசி மகனாக பிறந்தால், கடைசி பையன் அல்லது கடைசி பெண் குழந்தை, கடைசி குழந்தை, அந்த குழந்தையின் மீது ஒரு தனி கவனம் இருக்கத்தான் செய்யும். அப்படித்தான் இருந்தது ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் கூட. அத்துணை பிள்ளைகள் மீதும் பாசமும் பிரியமும் இருந்தாலும் கூட அந்த கடைசி குழந்தையின் மீது ஒரு தனி பார்வை, ஒரு தனி அக்கறை, அது கருணையின் அடிப்படையில் ஏற்படக்கூடியதுதான். ஏனென்றால் இவர்கள் எல்லாம் வளர்ந்து விட்டார்கள், ஆளாகி விட்டார்கள், அனுபவித்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுதுதான் இவன் பிறந்திருக்கிறான், இப்பொழுதுதான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். இவன் வளர்ந்து ஆளாகி வருகின்ற வரையிலும் நாம் இருப்போமா இல்லையா, நமக்கு பிறகு இவனை கவனிப்பார்களா இல்லையா, பல கேள்விகள் அந்த பெற்றவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவே அந்த குழந்தையின் மீது தனி கவனம் செலுத்துவார்கள். அப்படித்தான் இந்த உம்மத்தும் கூட. இந்த உம்மத்துக்கு அடுத்து ஒரு உம்மத்து கிடையாது. இந்த உம்மத்து தான் இறுதி உம்மத். ஆனால் இந்த உம்மத்து தான் அத்துணை உம்மத்துகளுக்கும் தலைமை வகிக்கின்ற உம்மத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு பாக்கியத்தை தர இருக்கிறான். அத்துணை உம்மத்தார்களின் மீதும் சாட்சி சொல்லுகின்ற உம்மத் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் மீது ஒருவர் சாட்சி சொல்லுகின்ற தகுதியை பெறுகிறார் என்றால் அது சாதாரண தகுதி அல்ல. சாட்சி சொல்லுதல் என்கிற தகுதி மிக உயர்ந்த தகுதி. அந்த தகுதியை இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்குகிறான். எனவேதான் தலையிலே தொப்பி இல்லாமல் தரித்திரியமாக திரியக்கூடியவன், காலிலே செருப்பில்லாமல் திரியக்கூடியவன், நின்ற நிலையிலேயே திண்டு கொண்டே திரியக்கூடியவன், கிதாபில் எழுதுகிறார்கள், ஃபுகஹாக்கள் எழுதுகிறார்கள், தான் நினைத்த இடத்திலெல்லாம் சிறுநீர் கழிப்பவன், இவனது சாட்சி ஏற்கப்படாது என்று எழுதுகிறார். ஏனென்றால் இப்படி தான் நினைத்த இடத்தில் சிறுநீர் கழிப்பவன், தான் நினைத்ததையெல்லாம் சாப்பிட்டுக் கொண்டே திரியக்கூடியவன், எந்த வகையான ரன்பினை டன்பினை, அவனிடத்தில் எந்த வகையான வழிமுறைகள் நெறிமுறைகள் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், காலிலே செருப்பும் இல்லை. இவனிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியே உண்மையாகவே இருந்தாலும் கூட இவனது சாட்சி ஏற்கப்படாது என்று எழுதுகிறார்கள். அப்படி என்றால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை தருகிறான், இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருகிறான் என்றால் இந்த உம்மத்தை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி இருக்கிறான். கடைசி உம்மத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனால் படைக்கப்பட்டதிலே முந்தியவர்கள், உலகத்தில் வந்ததிலே பிந்தியவர்கள். படைக்கப்பட்டதிலே முந்தியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களை படைத்த பிறகுதான் அனைத்தையுமே படைத்தார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வருகை தந்தது நபி அவர்கள் கடைசியாக, ஹாத்தமுன் நபியாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்து இந்த உம்மத்திலே வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் அந்த நசீப் ஏற்படவில்லை. அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை தந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்திலே நம்மை பிறக்க வைத்து வாழ வைத்து நல்ல வழிமுறைகளோடும் நெறிமுறைகளோடும் நம்மை இருக்க வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஏனென்றால் நபி அவர்களது உம்மத்திலும் கூட
நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை கேட்காமல், மார்க்கத்தின் பிரகாரம் நடக்காமல் வாழக்கூடியவர்களுக்கு மத்தியிலே நினைத்த இடத்தில் எல்லாம் சிறுநீர் கழிப்பவர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். நினைத்த இடத்தில் எல்லாம் சாப்பிடக்கூடியவர்கள், நினைத்த முறையிலே வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கென எந்த முறையும் இல்லை. அப்படி இருப்பவர்களுக்கு மத்தியிலே இப்படித்தான் உடுத்த வேண்டும், இப்படித்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் உறங்க வேண்டும், இப்படித்தான் நடக்க வேண்டும், நடைமுறை அனைத்திலேயும் நபி அவர்களது முறைகளை பின்பற்றி வாழுகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அது மிக பெரும் பாக்கியம். நபி அவர்களது உம்மத்திலே கூட இருந்தாலும் அவர்கள் நபி அவர்களது உம்மத்து தான். ஆனால் உம்மத்தை இஜாபா அல்ல, உம்மத்தை கைர இஜாபா. நாமெல்லாம் பதில் கொடுத்தவர்கள், அவர்கள் பதில் கொடுக்காதவர்கள். நபி அவர்களது அழைப்புக்கு பதில் தந்தவர்கள் நாம். நபி அவர்களது சொல்லுக்கு ஆமன்னா சல்லம்னா ஏற்றுக்கொண்டோம், ஒப்புக்கொண்டோம், நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று வாக்குறுதி பெற்றவர்கள், வாக்கு கொடுத்தவர்கள். எனவே நபி அவர்களிடமிருந்து பல்வேறு வாக்குகளை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த வாக்குகள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த உலகத்திலே நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நடக்கும். இனி இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பிறகு நடக்கும் என்று சொன்னதெல்லாம் நடைபெறும். பிறகு எதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னார்களோ நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து பெரியவர்களே 2 சொல் இருக்கிறது. ஒன்று என்ன? ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கு ஒரே நன்மைதான். இதுதான் நபி அவர்கள் காலம் வரையிலும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது மில்லத்தை, அவர்களது மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் வரை, அங்கிருந்து ஹஜ்ரத் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து என்று எழுதுகிறார்கள். ஒரு நன்மை செய்தால் ஒரு நன்மை எழுதப்படும், அவ்வளவுதான். ஆனால் இந்த உம்மத்துக்குத்தான் 1க்கு 10 என்று வந்தது. ஒரு நன்மையான காரியம் செய்தால் அவரது விஷயத்திலே 10 நன்மை எழுதப்படும். 1 ரூபாய் கொடுத்தால் 10 ரூபாய் ரப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறார். 100 ரூபாய் கொடுத்தால் 1000 ரூபாய். 1 ரொட்டி கொடுத்தால் 10 ரொட்டி. ராபியத்துல் பஸரியம்மா அவர்களது விஷயத்திலே பார்க்கிறோம் அல்லவா பெரியவர்களே. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த மிக பெரும் பாக்கியம் 1க்கு 10 என்பது. இல்லை இல்லை, 1க்கு 10 என்பது பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரையிலும் இருந்தது. 1க்கு 10 என்பது அதையும் தாண்டிய நிலைதான் இந்த உம்மத்துக்கு தரப்பட்டது என்றும் ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் முதலில் நான் சொன்னதுதான் மிகச் சிறந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன? 1க்கு 1 என்றுதான் தரப்பட்டு வந்தது. 1க்கு 10 நன்மை என்பது இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பாக்கியம். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஜித் யா அல்லாஹ் லி உம்மதி, ஜித் யா அல்லாஹ், அல்லாஹ்வே என் உம்மத்துக்கு கொஞ்சம் அதிகப்படுத்தேன். 1க்கு 10 என்பது போதாது. உடனே அல்லாஹ் சொன்னான், மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாயிஃபஹு லஹு அல்ஆஃபன் கஸீரா. அல்லாஹ்வுடைய பாதையிலே எவர் செலவு செய்கிறாரோ அவர் எனக்கு கடன் தந்து விட்டார். ஒருவர் பள்ளிக்காக தருகிறார், ஒருவர் பள்ளியினுடைய கட்டுமானத்துக்கு தருகிறார், மதரசாக்களை நடத்துகிறார், மதரசாக்களுக்காக தருகிறார். அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் செலவு செய்ய சொன்னானோ அங்கெல்லாம் செலவு செய்கிறார். எங்கெங்கெல்லாம் இறைவன் செலவு செய்ய சொல்கிறானோ அங்கெல்லாம் செலவு செய்கிறார். ஏன்? தனக்கே ஒருவர் செலவு செய்கிறார், அதுவும் கூட அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வதுதான். மிக தாகமாக இருக்கிறது, ஒரு ஜூஸ் வாங்கி குடிக்கிறாருன்னா அதுவும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள செலவு தான். பசியா இருக்குன்னு சொல்லி சாப்பாடை வாங்கி சாப்பிட்றாருன்னா அதுவும் கூட அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள செலவு தான். தன் குடும்பத்துக்காக வேண்டிய அரிசி மூட்டையை வந்து இறக்குறாருன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள செலவு தான். ரமலானுடைய மாதம் வந்து விட்டது. ஒரு மாதத்துக்கு தேவையானதை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே போடுவார்கள். அப்படி அநேக வீடுகள். அந்த செலவு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யப்படுகிற செலவுதான். மன் தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாயிஃபஹு அல்ஆஃபன் கஸீரன் சொல்லிட்டான். என்னுடைய பாதையிலே ஒருவன் செலவு செய்வாரேனால் அவன் எனக்கு தருகின்ற கடன் என்கிறான் அல்லாஹ். அந்த கடனை நான் நிறைவேற்றுகிற நேரத்திலே அப்படியே நிறைவேற்ற மாட்டேன். 10 ரூபானா 10 ரூபா, 100 ரூபா 100 ரூபா இல்ல, 10 மடங்காக பெருக்கி தருவேன் என்று சொன்னான். எத்தனை மடங்கு என்று சொல்லவில்லை, 10 மடங்காக பெருக்கி தருவேன் என்று சொல்லிவிட்டான். உடனே
ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், ஜித்லு உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தேன்னு கேட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தேன், ஏன்னா நீ பன்மடங்காக பெருக்கி தருவதாக சொல்கிறாய், எத்தனை மடங்கு என்று தெரியவில்லையே. உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் ஸபஅ ஸனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பான். ஒரு ரூபா செலவு பண்ணனா மனது தூய்மையாக, மனதிலே எந்த வகையான பெருமை இல்லாமல், மனதிலே எந்த வகையான புகழுக்கு இடமில்லாமல், மனதிலே எந்த வகையான கீனா கபட் கே பகைர், உள்ளத்திலே எந்த வகையான தவறுக்கான சிந்தனைகள் இல்லாமல் நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே நீ செலவு செய்வாயானால் ஒன்றுக்கு 700 தருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அந்த ஆயத்தை முழுமையாக விளக்கினால் அதுவே இன்று ஜும்மாவாகிவிடும். ஒன்றுக்கு 700 தருவதாக சொல்லிவிட்டான். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே, ஒன்றுக்கு 700 என்கிறாய், ஆனால் வயதை மிகவும் குறைத்து விட்டாய், எனது உம்மத்துக்கு வயதை மிகவும் குறைத்து விட்டாய், ஒன்றுக்கு 700 என்றாலும் கூட வயது குறைவாக இருக்கிறதே, அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலையாக இருக்கிறதே. ஜித்லி உம்மத்தி, எனது உம்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துறதே அப்படின்னு கேட்டாங்க. உடனே அல்லாஹ் சொன்னான், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். உங்களுடைய உம்மத்தில பொறுமையை கையாளக்கூடியவர்களுக்கு அளவில்லாமல் தருவேன் என்று சொல்லிவிட்டார். பிகைரி ஹிசாப், அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். அளவே கிடையாதுங்க. 700 இல்ல, 7000 இல்ல, 7 லட்சமா இல்ல, 7 கோடியா இல்ல, என்ன தருவா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதற்கு அளவே இல்லைன்னு சொல்லிட்டான். இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையா மட்டும் இருக்க சொல்லுங்க. வருகின்ற பிரச்சனைகள், வருகின்ற கஷ்டங்கள், வருகிற தங்கடங்கள், தடைகள் அனைத்திலேயும் நீர் என் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையாக இருப்பா. அந்த பொறுமைக்கு நான் தருகின்ற கூலி இருக்க கொஞ்ச நஞ்ச கூலி அல்ல, அதற்கு அளவே இல்லை என்று சொல்லிவிட்டான். அப்படிப்பட்ட மாதம் தான் இந்த மாதம் கூட. இந்த மாதத்துக்கு பெயர் என்ன? ஷஹ்ரு ஸபர், பொறுமையின் மாதம் என்று சொன்ன நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதத்துக்கு பெயர் என்ன? ஷஹ்ரு ஸபர், பொறுமையின் மாதம். ஸவாபுஹு அல் ஜன்னah, பொறுமைக்கு கூலி சுவனம்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொறுமைக்கு கூலி சுவனம். நினைத்து பார்க்கிறோம் பெரியவர்களே, பொறுமைக்கு கூலி சுவனம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சுவனத்துக்குரியவன் பொறுமையாளர்களோடு இருப்பதாக வாக்களிக்கிறார். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் என்கிறார். நமக்கு சுவனம் நம்ம கூட இருந்த சுவனத்துக்குரியவன் நம்மோடு இருக்க போறானே. இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட மிகப்பெரியதொரு பாக்கியம், அருள் பாக்கியம் என்று சொல்ல வேண்டும். பொறுமையாளர்களுக்கு அளவில்லாமல் நான் தருவேன். இது மட்டுமா? ஒரு வக்து தொழுது விட்டால் அடுத்த வக்து வரையிலும் இடையில் ஏற்படுகின்ற சிறு சிறு தவறுகள், கண்கள் செய்கின்ற தவறுகள், காதுகள் செய்கின்ற தவறுகள், உள் உணர்வுகளிலே ஏற்படுகின்ற உணர்வுகள், கைகால்களிலே ஏற்படுகின்ற சிறு சிறு தவறுகள், பேசிவிடுகின்ற சிறு சிறு தவறுகள் சகலமும் மன்னிக்கப்பட்டு விடும். ஒரு தொழுகை தொழுது அடுத்த தொழுகை, அந்த அடுத்த தொழுகை இடையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் மன்னித்து விடும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை இந்த உம்மத்துக்கு தந்தார். ஒரு சஹாபி வருகிறார், யா ரசூலல்லாஹ், தவறு நிகழ்ந்து விட்டது, யா ரசூலல்லாஹ், கல்லால் எழுந்து என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் அதை ஜினா என்று சொல்கிறார். வந்து, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னை கல்லால் எறிந்து கொன்று விடுங்கள் என்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தீர் என்று கூட கேட்கவில்லை. ஏனென்றால் அவரிடமிருந்து அந்த பதட்டத்தை தான் பார்த்தார்களே தவிர குற்றத்தினுடைய நிகழ்வு என்ன என்று முழுமையாக கேட்கவில்லை. ஆனால் அவராக சொல்கிறார் ஒவ்வொரு விஷயத்தையும். என்ன சொல்கிறார் தெரியுமா? யா ரசூலல்லாஹ், நான் பழக்கடை வைத்திருக்கிறேன், என்னிடத்தில் பழம் வாங்குவதற்கு ஒரு பெண்மணி வந்தால் வீட்டிலே மிகச் சிறந்த பழம் வைத்திருக்கிறேன் என்று அழைத்து சென்று முத்தமிட்டு விட்டேன் யா ரசூலல்லாஹ். வேறொன்றும் இல்லை, இதுதான் நடந்தது. ஆனால் அதை அவர் என்ன சொல்கிறார்? விபச்சாரம் நடந்து விட்டது யா ரசூலல்லாஹ், என்னை கொன்று விடுங்கள் என்கிறார். அஸ்ர் தொழுகை நேரம் நபி அவர்களோடு ஜமாத்தோடு தொழுது விட்டார். தொழுகை முடிந்த பிறகு மீண்டும் வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள் என்றார். நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடன் தொழுதீரா? ஜமாத்தோடு தொழுதீரா? என் பின்னால் நின்றீரா? அஸ்ரை தொழுது முடித்தீரே,
அல்லாஹ் இதை மன்னித்து விட்டான் போங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இந்த உம்மத்துக்கு மட்டும்தான். அதுக்காக துணிச்சல் வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த உம்மத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு காரணம் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை தந்து விட்டான் என்று சொல்வதற்காகத்தான் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ரப்பு நமக்கு செய்த மிகப்பெரிய பாக்கியம் இதெல்லாம். அது மட்டுமல்ல பிரியவர்களே, ஆரம்ப உம்மத்தினர்கள் இருக்கிறார்களே, அவர்களது உடையிலே ரத்தம் பட்டு விட்டால் அதை கத்தரித்து விட வேண்டும். அதை கழுகினால் சுத்தமாகாது. அதே ரத்தம் பட்ட இடத்தை அப்படியே கட் பண்ணிடணும். கட் பண்ணி ஒரு துணி வச்சு ஒட்டணும், அதை தைக்கணும், ஒட்டு போட்டதாத்தான் உடுத்தணும். அதை கழுகினால் சுத்தமாகாது. ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த பாக்கியம் என்ன? ரத்தமாக இருக்கட்டும், அதை விட கடுமையான அசுத்தமாக கூட இருக்கட்டும், தண்ணீர் கொண்டு கழுகினால் சுத்தமாகிவிடும். நாய் வாய் வைத்து விட்டது, நபி அவர்கள் கழுகச் சொல்கிறார்கள், பாத்திரத்தை நீங்கள் கழுகுங்கள், 7 தடவை கழுகுங்கள், 7வது தடவை மண் போட்டு கழுகுங்கள், சரியாகிவிடும் என்கிறார்கள். இந்த உம்மத்துக்கு செய்யப்பட்ட பாக்கியம் அல்லவா? அது மட்டுமல்ல, தண்ணீர் கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்துங்கள், தண்ணீர் இல்லை என்றால் நீங்கள் மண் கொண்டு தயமம் செய்தால் போதும் என்று இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்தான். மண்ணை கொண்டு சுத்தம் ஏற்படும் என்று. வணக்க ஸ்தலம் என்று தனியாக இருக்கும், அந்த வணக்க ஸ்தலத்திற்கு வந்துதான் வணக்கம் புரிந்தாக வேண்டும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்த வாக்கியம் என்ன? சுத்தமாக இருக்கிற இடங்கள் அனைத்துமே மஸ்ஜித் என்று அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்தார். சுத்தமாக இருக்கிற இடம். அதனாலதான் பெட்ரோல் பங்க்ல முசல்லா விரிக்கிறார், ரயில்வே ஸ்டேஷன்ல முசல்லா விரிக்கிறார், பஸ் ஸ்டாண்ட்ல முசல்லா விரிக்கிறார், ஹைவேல போய்கிட்டே இருக்குது, ஓரமா நிப்பாட்டி முசல்லா விரிக்கிறார். அத்துணை இடங்களும் மஸ்ஜித். இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட நியமத் அல்லவா இது? கடந்த கால உம்மத்தினர்களுக்கு ஜகாத் எப்படி இருந்தது தெரியுமா? 100 ரூபாயில 4இல் 1 பங்கு கொடுக்கணும். அப்ப எவ்வளவு? 25 ரூபா தரணும். 100 ரூபாய்க்கு 25 ரூபா தரணும். ஆனா 2.5 ரூபாயே நமக்கு பெரும்பாடா இருக்கு. கேட்கும் போது ரொம்ப சிம்பிளா தெரியுது. 100 ரூபாய்க்கு 2 தானே ஹஸ்ரத், பரவாயில்ல. லட்சத்துல எடுத்தாருன்னா என்னங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. கோடியில பார்த்தாருன்னா அதை விட எங்கேயோ போகுது. அப்ப 2 இருக்கும் போதே இவ்வளவு பாரமா இருக்கு. 100ல 4ல் 1 பாகம் கொடுக்கணும்னு சொன்னா எவ்வளவு சிரமமா இருக்கும். அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு எவ்வளவு நிம்மதியை தந்திருக்கிறான், சொகுசை தந்திருக்கிறான். அப்படி அவர்கள் 4ல் 1 பாகத்தை எடுத்தும் கூட எவரும் உண்ண முடியாது, எவரும் உடுத்த முடியாது, எவரும் பிறருக்கு தர முடியாது. அந்த ஜக்காத்தை கொண்டு போய் மலையில வைக்க வேண்டும். அந்த ஜக்காத்தை கொண்டு போய் அந்த பொருளை மலையில வைக்கணும். வானத்திலிருந்து நெருப்பு ஒன்று வந்து கரித்து விடும், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை. அப்படி கரித்தால் ஜக்காத் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். அப்படி கரிக்கப்படவில்லை என்றால் ரப்பு அதை கபூல் செய்யவில்லை என்று அர்த்தம். ஆனா இன்னைக்கு நாம கொடுக்கறதெல்லாம் ரப்பு கபூல் செய்யறான்ற அந்த சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் இப்படி ஒரு விஷப்பரிச்சு நமக்கு இல்லை. இந்த மாதிரி ஒரு விஷப்பரிச்சு இருந்தா நம்ம ஜக்காத்து கபூலாச்சா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த உம்மத்தை கேவலப்படுத்த அல்லாஹ் விரும்பவில்லை. நபி அவர்களிடத்தில் வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ், உங்களது உம்மத்தை நான் கேவலப்படுத்த மாட்டேன், உங்க உம்மத்தை நான் கேவலப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை விட வேற என்ன? ஆனால் மனிதன் தான் மனிதனை கேவலப்படுத்த நினைக்கிறான். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கேவலப்படுத்த நினைக்கிறான், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கேவலப்படுத்த நினைக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே, என் ஹபீபே, உங்களுடைய உம்மத்தை நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்கிறான். கொண்டு போய் மலையில வைக்க வேண்டும், வானத்திலிருந்து நெருப்பு வந்து கரிக்க வேண்டும். ஆனால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொன்னான், கரீப் சே मालदार से ले आओ, गरीब को देओ, मालदार से ले आओ, गरीब को देओ. செல்வந்தர்களிடமிருந்து வாங்கப்பட வேண்டும், அது ஏழைகளுக்கு பிரயோஜனமாக வேண்டும். அந்த ஏழை யார்? அந்த ஏழை யார்? 2 நிஸ்பத், 2 தொடர்பு. அந்த 2 தொடர்புகளை தவிர்த்து உலகத்தில் உள்ள அனைவருக்கும் தரலாம். ஆனால் காபிர்களுக்கு தரக்கூடாது, மாற்றார்களுக்கு ஜகாத்தை தரக்கூடாது. குர்பானியை கொடுக்கலாம், சதக்கத்துல் ஃபித்ரை கூட தரலாம், ஆனால் ஜகாத்தை தரக்கூடாது. 2 நிஸ்பத்துகளை கிதாபில் எழுதுகிறார்கள். ஒன்று தாய் தந்தை என்கிற அந்த பரஸ்பர பந்தம், இன்னொன்று கணவன் மனைவி என்ற பரஸ்பர பந்தம். இந்த 2 பந்தங்கள் கணவன் மனைவிக்கு தரக்கூடாது, மனைவி கணவனுக்கு தரக்கூடாது ஜகாத்தை. தாய் தந்தையர்கள் பிள்ளைகளுக்கு ஜகாத்தை தரக்கூடாது,
பிள்ளைகள் தாய் தந்தையர்களுக்கு ஜக்காத்தை தரக்கூடாது. ஜக்காத்தை தரக்கூடாது என்றால் என்ன அர்த்தம்? அதையும் தாண்டிய நிலை, அதையும் தாண்டிய உயர்ந்த நிலை, அதையும் தாண்டிய மகத்துவமிக்க நிலையில் தான் அவர்களை வைத்து போற்ற வேண்டுமே தவிர ஜக்காத்தை தந்து விடாதீர்கள். இது ஷரியத்தின் சட்டம். இந்த இரண்டு உறவுகள் தவிர்த்து உலகத்தில் உள்ள அத்துணை உறவுகளுக்கும் தரலாம், மாற்றார்களை தவிர்த்து. அண்ணனுக்கு தரலாம், தம்பிக்கு தரலாம், அக்காவுக்கு தரலாம், தங்கைக்கு தரலாம், மாமனுக்கு தரலாம், மச்சானுக்கு தரலாம், பெரியம்மாவுக்கு தரலாம், சின்னம்மாவுக்கு தரலாம், பெரியத்தாவுக்கு தரலாம், சின்னத்தாவுக்கு தரலாம். எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறது பார்த்தீர்களா பெரியவர்களே? ஆனால் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லை. கொண்டு மேலே வையுங்கள், நெருப்பு வந்து கரித்திடும் என்று அவர்களுக்கு உத்தரவு. அல்லாஹ் நமக்கு அப்படி தரவில்லை. எவ்வளவு அழகாக நமக்கு ஒரு நிசாமை அமைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? அது மட்டுமல்ல, நோன்பு கால அந்த நிலைமைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். நோன்பு கால நிலைமைகளை, நோன்பு 24 மணி நேரமும் நோன்பு வைக்கணும். 24 மணி நேரம் லகாத்தார். நோன்பு திறந்தோடனே நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். நோன்பு திறந்தா அடுத்த நோன்பு ஸ்டார்ட். இப்படிதான் அவங்களுடைய நோன்புகள் இருந்தது. ஏன் நமக்கும் கூட அப்படித்தான் தொடக்கத்திலே இருந்தது. மகரிபானால் நோன்பு திறக்கணும். நோன்பு திறந்து தூங்குற வரைக்கும் அவர் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். கண் அயர்ந்து விட்டால் நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். மகரிபுக்கு பிறகு அவர் எப்ப உறங்குவாரோ உறங்குற வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம். எப்படி சீக்கிரம் உறங்கிடுவார்? பகல் முழுக்க வேலைக்கு போயிட்டு வந்தவர், பகல் முழுக்க விவசாயம் செய்தவர், நோன்பை திறப்பாரு, திறந்த கொஞ்ச நேரத்தில் உறங்குவாரு, உறங்குனே நோன்பு ஸ்டார்ட் ஆயிடும். அப்படித்தான் இருந்தது நமக்கும் கூட. இது ஆரம்பகால உம்மத்தினர்களுக்கு இதோடு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அது என்ன? நோன்பு வைத்த நிலையில் எவரும் எவரிடத்திலும் பேசவும் கூடாது. நோன்பு வைத்த நிலையில் யாரும் யாரிடத்திலையும் பேசவும் கூடாது. வலன் கல்லிமல் யோம இன்சியா, நான் யார்ட்டையும் பேச மாட்டேன்னு சொன்னாங்க. ஏனென்றால் பேசுவது தடையாக இருந்தது. ஆனா நம்மளால பேச முடியல, அதனால அமைதியா இருக்கிறோம், அது வேற விஷயம். நோன்பு வச்சிருக்கிற நிலையில பேச முடியல. ஆனா சிலர் நோன்பு வச்சா தான் ரொம்ப பேசுறாங்க. ஏன்னா நோன்பு வச்சிருக்கனால ஃப்ரீ ஆயிடுறாங்க. இப்ப நமக்கு ஒரு ப்ராப்ளம், உட்காருங்க, ஒன்னும் கிடையாது, வாங்க உட்காருங்க, முழு நேரம் உங்களுக்கு தர்றதுக்கு தயார், ஆனா நீங்க முழு நேரம் தர்றது தயாரா, உட்காருங்க என்று நோன்பு வச்ச நிலையில தான் ரொம்ப அதிகமா கிளம்பிடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு சட்டமே இருந்தது பேசவே கூடாது என்று. சஹாபிகளிலே ஒருவர் கைஸ் இப்னு சரிமா என்ற ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, பகல் நேரத்திலே விவசாய வேலையிலே இருந்துவிட்டு, மஸ்தூராக இருந்துவிட்டு, கூலி வேலை செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். மனைவி பார்த்து விட்டு சொன்னார், உங்களுக்காக வேண்டி நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று வெளியே போனார். மனைவி வெளியே சென்று விட்டு திரும்பி வருகிற நேரத்தில் உறங்கிவிட்டார். இப்பொழுது உறங்கிவிட்டால் அடுத்த நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நோன்பே திறக்கல, நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இரவெல்லாம் கழிஞ்சிருச்சு, பகல் தொகுர் நேரமாச்சு, ஆடி போயிட்டார். கண்கள் எல்லாம் குழி விழுந்துருச்சு, கைகள் எல்லாம் நடுக்க ஏற்பட்டுருச்சு. அப்பொழுதுதான் நபிகள் கேட்கிறார்கள், கைஸ் என்ன ஆனது உங்களுக்கு என்று கேட்டாங்க. சல்லல்லாஹு யா ரசூலல்லாஹ், நேற்றைய நிலைமை இப்படி நடந்தது, வீட்டுக்கு வந்தேன், நோன்பு திறக்க எதுவுமே இல்லை யா ரசூலல்லாஹ், என் மனைவி வெளியே சென்று வருவதற்குள்ளாக உறங்கிவிட்டேன், அடுத்த நோன்பு தொடங்கி விட்டது யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டி ஆயத்தை இறக்கினான். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபயது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். பொழுது புலருகின்ற வரையில் நீங்க சாப்பிடலாம், நல்லா நினைச்சிட்டான். நீங்க சாப்பிடுங்கள், பருகுங்கள் என்கிற அந்த ஒரு அனுமதி அல்லாஹ் தந்து இந்த உம்மத்தை சிறப்பு படுத்தினான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொருவர் வந்தார். நோன்பு கால பகல் நேரங்களிலே மனைவியோட இல்லத்தரம் கூடாது, இரவு காலங்களிலேயும் இல்லத்தரம் கூடாது, இணைவது கூடாது. என்ன செய்ய முடியும் நினைத்து பாருங்கள். அந்த சஹாபி வருகிறார். உரிய முறைகள் தடுக்கப்படுகிற நேரத்தில் வரம்பு மீறுதல் என்பது ஏற்பட்டுவிடும். உரிய முறைகள் தடுக்கப்படுகிற நேரத்திலே, உரிய முறைகள் மறுக்கப்படுகிற நேரத்திலே அங்கே ஏதேனும் அத்துமீறல் ஏற்படுதல் என்பது அது நியாயமானது, அது விதியானது என்பதுதான் அங்கே நமக்கு தெரிகின்ற உண்மை. அதுதான் அங்கேயும் நடந்தது. இரவு காலங்களிலேயும் தடை, அது பகல் காலத்திலே வெளிப்பட்டு விட்டது. அந்த சஹாபி ஓடோடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பகல் காலத்திலே, நோன்பு கால பகல் காலத்திலே நான் உறவு கொண்டு விட்டேன் மனைவி இடத்திலே, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செய்வேன்? நபிகள் சொன்னார்கள், அப்படியா, சரி,
60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுத்து விடு என்றார்கள். நான் எங்கே போவேன் யார் ரசூலுல்லாஹ், 60 நோன்புக்கு 60 மிஸ்கின்களுக்கு உணவுக்கு நான் எங்கே போவேன் என்றார். பிறகு நபியர்கள் சொன்னார்கள், அப்படி என்றால் 60 நோன்பை வைத்து விடு லகாத்தா, 60 நோன்பை வைக்கணும். 60 நோன்பு ஒன்றோடொன்று இணைந்துதான் இருக்கணும். இடையில ஒரு நோன்பு விடுபட்டா கூட மீண்டும் 60 நோன்பு வைக்கணும். உடனே அந்த சஹாபி, யார் ரசூலுல்லாஹ், ஒரு நோன்புக்கே இந்த பாடம் இருக்கு, நீங்க 60 நோன்பு வைக்க சொல்றீங்களே, இந்த நோன்புவே என்னால பாதுகாக்க முடியல, இப்ப 60 நோன்பை எப்படி நான் பாதுகாப்பேன், அது ஒரு தொடர்ச்சியா? உடனே அப்படி என்றால் உன்னால் முடிந்த தர்மத்தை செய்துடுன்னாங்க. நான் தர்மம் செய்யறதுக்கு கூட எனக்கு வகை இல்லை, வழி இல்லைன்னு சொன்னாரு. கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொன்னாங்க. இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் மட்டுமா கருணை காட்டினா, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்களும் கருணை காட்டிக் கொண்டே இருந்தார். உட்கார சொன்னாங்க. இருங்க, ஏதாவது வழி பிறக்கும், உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒரு சஹாபி வருகை தந்தார். ஒரு கூடையில பேரித்தம்பழங்களை கொண்டு வந்தார். எங்க அவரை கூப்பிடுங்க என்றாங்க. யார சொல்ல, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறேன், இங்க வாங்க பக்கத்துல. அவர் கையில அந்த கூடையை கொடுத்தாங்க. சொன்னாங்க, மதீனாவிலே ஏழைகள் இருக்கிற பகுதியில அந்த வீடு வீடா தேடி போய் இந்த பேரிச்சம்பழத்தை பங்கிட்டுருங்கன்னு சொன்னாங்க. உடனே அதை வாங்கிக்கிட்டு கையில வச்சுக்கிட்டு நபி அவர்களை பார்த்து சிரிக்கிறார். உடனே நபிகள் கேட்டாங்க, என்ன தயங்குறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ், அந்த மதீனாவில என்ன விடவா ஒரு கரீபுன்னு கேட்டார். உடனே நபிகள் சொன்னாங்க, நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி உங்களுக்கு சிரிப்பு வந்ததோ எனக்கு சிரிப்பு வந்ததோ, நபி அவர்களுக்கு தாடை முழுக்க திறந்து உள்ளே கடவாய்ப்பில் தருகின்ற வகையில் நபி அவர்கள் அன்று சிரித்தார்களாம். கடவாய்ப்பில் தருகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். அவரிடத்துல கொடுத்துட்டாங்க. உடனே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. இவரு சஹாபிகளிலே ஒருவர். ஆனா வாயை திறந்தால் ஆயத்து இறங்குமே, அந்த சஹாபி எங்கே வருகை தந்து, வாயை திறந்தால் உணர்வுகளுக்கு அல்லாஹ் மதிப்பளித்தான், அவர்களது வாய் வார்த்தைகளுக்கு அல்லாஹ் மதிப்பளித்தான். யார் ரசூலுல்லாஹ், நடக்கக்கூடாதது நடந்து விட்டது, யார் ரசூலுல்லாஹ் வந்தார். யாரு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. என்ன நடந்தது? பகல் காலத்திலே உறவு கொண்டு விட்டேன் யார் ரசூலுல்லாஹ். ஆயத்தை உடனே அல்லாஹ் இறக்கி வைத்தான். எப்படி நீங்கள் பொழுது புலர்கின்ற வரையிலும் சாப்பிடுவதும் குடிப்பதும் கூடுமோ, அதே போன்று நீங்கள் இல்லத்தரசிகளோடு இல்லறம் கூடுவதும் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்தான். எவ்வளவு பெரிய வாக்கியம் இது! அதே போன்றுதான் 12 மாதங்களாக பிரித்தது ரப்பு தான். ஒரு வருடத்துக்கு 12 மாதங்களாக பிரித்தது ரப்பு தான். ஆனால் அந்த 12 மாதங்களிலே ஒரே ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் பெயர் வைத்தான். மற்ற அனைத்து மாதங்களுக்கும் சீதோஷண நிலைகளை பொறுத்து, அந்தந்த மாதங்களுடைய கால சூழ்நிலைகளை பொறுத்து அரபிகள் வைத்த பெயர் தான் மற்ற பெயர்கள் எல்லாம். ஒரே ஒரு பெயரை அல்லாஹ் வைத்தான், அந்த பெயர் தான் ரமலான். அந்த ஒரு பெயரை மட்டும்தான் குர்ஆனிலே குறிப்பிட்டான். வேறு எந்த மாதங்களின் பெயரையும் அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடவில்லை. ரப்பு வைத்த பெயர். எனவேதான் என்னுடைய உம்மத்திலே பெஹலா ஜோ ரோசா ரக் தேता है, பெஹலா ரோசா जब ही उसका गुनाह मिटने लगते हैं जलने लगते हैं. முதல் நோன்பு வைக்க ஆரம்பிச்சோன்னே அப்பொழுதே அவனது பாவங்கள் அழிய தொடங்கி விடுகிறது. அந்த பாவங்கள் எல்லாம் கரிய தொடங்கி விடுகிறது. அந்த பாவங்கள் எல்லாம் கரிக்கப்படுகின்றது, எரிக்கப்படுகின்றது. எனவேதான் ரமலான் என்பதற்கு அர்த்தம் என்ன? அது கரித்து விடக்கூடியது, பாவங்களை எரித்து விடக்கூடியது. 30 நாள் நோன்பு நோற்று முடிக்கிற நேரத்தில் முழு மனிதனாக, முழுமை பெற்ற மனிதனாக, உடல் சுத்தம் பெற்றவனாக, உள்ளம் சுத்தம் பெற்றவனாக, எண்ணம் சுத்தம் பெற்றவனாக, அவனது செயல்பாடுகள் அனைத்தும் சுத்தம் பெற்றவனாக அவன் வந்து விடுகிறான். அன்று பிறந்தவனை போன்று ஆகிவிடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வாக்கியத்தோடு மட்டுமா? இந்த வாக்கியத்தோடு அல்லாஹ் தந்த மிக பெரும் வாக்கியம், எந்த உம்மத்துக்கும் தரப்படாத ஒரு வாக்கியம், லைலத்துல் கத்ர் இரவை தந்து நம்மை கௌரவித்தார். லைலத்துல் கத்ர் இரவு, கத்ர் வாலி ராத். जो कदर करेगा उसका कदर बढ़ जाएगा, जो कदर करेगा उसका कदर बढ़ जाएगा. யார் அந்த இரவை கண்ணியப்படுத்துவானோ அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தி விடுவான்.
அவனுடைய கண்ணியத்தை அதிகமாக்கி விடுவான். சரி, அந்த இரவு எந்த இரவு என்று இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தெரிவித்திருந்தால் அந்த இரவை கண்ணியப்படுத்தவில்லை என்று அவனை சோதிக்க வேண்டியது ஏற்பட்டு விடுமே, அவனை தண்டிக்க வேண்டியது ஏற்பட்டு விடுமே. அவன் என் ஹபீபினுடைய உம்மத்தாக இருக்கிறானே, எனவே நான் அதை மறைத்து விட்டேன். அவன் ஒரு காலத்தை கண்ணியப்படுத்தாமல் போனாலும் அவனுக்கு அதனுடைய பாக்கியம் தான் கிடைக்காமல் போகுமே தவிர என் தண்டனை அவனுக்கு வந்துடாது. நான் அவனை சோதிக்க விரும்பவில்லை என்பதற்காக அல்லாஹ் மறைத்து விட்டான் லைலத்துல் கத்ர் இரவை. சரி, கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், ஒருவர் கண்ணியப்படுத்தவில்லை, இன்னொரு கண்ணியப்படுத்துகிறான் என்றால் அவருக்கு கூடுதலாக கிடைக்க வேண்டும் அல்லவா? நீ கண்ணியப்படுத்துகின்ற மனிதரா, உனக்கு ஒரு லைலத்துல் கத்ர் இரவு இல்லப்பா, உனக்கு 5 லைலத்துல் கத்ர் இரவை தருகிறேன். 5 லைலத்துல் கத்ர் இரவு என்ன? 21 உனக்கு லைலத்துல் கத்ர் தான், 23 லைலத்துல் கத்ர் தான், 25 லைலத்துல் கத்ர் தான், 27 லைலத்துல் கத்ர் தான், 29 லைலத்துல் கத்ர் தான். நீ லைலத்துல் கத்ர் இரவை நீ மதிக்கின்ற மனிதனாக இருக்கிற காரணத்தால் உனக்கு ஒரு லைலத்துல் கத்ர் அல்ல, உனக்கு 5 லைலத்துல் கத்ரை தருகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியம் அது! 80 ஆண்டுகளை விட கூடுதலாக வணக்கம் செய்த நன்மை கிடைத்துவிடும். 1000 மாதங்களை விட கூடுதல். அன்றைய காலகட்டத்தில் 1000 தான் உயர்வாக பேசப்பட்டது. எனவேதான் அந்த 1000-ஐ அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த 1000-ஐ விட என்கிறான். அது எவ்வளவு அல்லாஹ்வே அறிவான். கணக்கிட்டு பார்க்கிறார்கள். 80 வருடத்தை தாண்டிய தொடர்ச்சியாக அமல் செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை கிடைக்கிறது என்றால் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிற பாக்கியத்தை நினைத்து பாருங்கள். வருடம் முழுக்க साल भर पूरी साल ये रमजान के लिए, ये रमजान में रोजा रखने वालों के लिए जन्नत सजाई जाती है. சுவனம் அலங்கரிக்கப்படுகிறது. 11 மாதங்களும் அலங்கரிக்கப்படுகின்றது. இந்த ஒரு மாதத்திலே நோன்பு நோற்பவர்களுக்காக அலங்கரிக்கப்படுகின்றது என்றால் அந்த சுவனத்தை நாம் நேசிக்கிறோம். அந்த சுவனம் கிடைக்க வேண்டும் என்று ஆசிக்கிறோம். கடைசி 10 சுவனம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனால் அந்த சுவனம் யாரை ஆசிக்கிறது? அந்த சுவனம் யாரை நேசிக்கிறது? அந்த சுவனம் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறது? அதை நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பஅத்தின் நஃபர். இந்த சுவனம் இருக்கின்றதே, வருடம் முழுக்க அலங்கரிக்கப்பட்ட இந்த சுவனம் இருக்கிறதே, அல்லாஹ்வின் பொருத்தத்தின் வெளிப்பாடான சுவனம் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் வெளிப்பாடான சுவனம் இருக்கிறதே, இந்த சுவனம் எந்த கண்ணும் கண்டிராத, எந்த உள்ளங்களும் கற்பனை கூட செய்து பார்த்திட முடியாத அப்படிப்பட்ட அந்த சுவனம் இருக்கிறதே, 4 நபர்களை நேசிக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் யார்? தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பவர் என்றார். இரண்டாவது யார்? ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர். நாவை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர், தனது கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளக்கூடியவர். இனி மூன்றாவது மனிதர் யார்? முத்இமுல் ஜீரான், தனது அண்டை விட்டாருக்கு கொடுத்து மகிழ்பவர். அண்டை விட்டாருக்கு கொடுத்து மகிழ்பவரை சுவனம் காதலிக்கிறது. இந்த நோன்பு காலத்திலே பக்கத்தில் இருக்கிறவங்க யாருன்னு பார்க்க கூடாது. கணேசனாக இருக்கலாம், நடேசனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யறோமோ அதை அவங்க வாங்கி கொள்ளுவாங்க, பெற்றுக்கொள்வாங்க, சந்தோஷம் அடைவாங்கன்னு இருந்தா. ஏனென்றால் சிலர் நிராகரிப்பாங்க. அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற நிலை இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கஞ்சியை கொடுத்து அனுப்புங்க. என்ன செய்திருக்கிறீங்களோ அதை கொடுத்து அனுப்புங்க. அது அவர்களது உள்ளத்தை குளிர்ச்சிப்படுத்தும். சுவனம் நம்மை காதலிக்கிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாங்கி கொண்டுட்டு போற அந்த கஞ்சிய வீட்டுல குடிச்சது போக மிச்சத்தை கொண்டு போய் சாக்கடையில கொட்டுறமே, அக்கம் பக்கத்து வீட்டார்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவார்கள். முத்இமுல் ஜீரான், அண்டை வீட்டாருக்கு கொடுத்து மகிழ்பவர்களை சுவனம் நேசிக்கிறது. இனி நான்காவது யார்? அஸ்ஸாயிமு ஃபி ஷஹ்ரி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவரை சுவனம் நேசிக்கிறது என்றார்கள். அல்லாஹ் இந்த 4 பண்புகளோடு இந்த ரமதானுடைய மாதத்தை கொண்டாடுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற அந்த மனிதரை சுவனம் நேசிக்கிறது என்றால் ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்து மகிழ்ந்தால் எப்படி இருக்கும்? கணேசனுக்கும் நடேசனுக்குமே கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுகிற போது ஒரு முஸ்லிம் தன் முஸ்லிமான சகோதரன் எவ்வளவு சந்தோஷம். அந்த முஸ்லிமான சகோதரன் நோன்பாளியாக இருந்து அவருக்கு நோன்பு திறக்க கொடுத்தால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு மிடரு தண்ணீர் உங்களால் கொடுக்க முடியாதா என்று கேட்டார்கள்.
ஒரு மிடறு பால் உங்களால் தர முடியாதா என்று கேட்டார்கள். ஒரு பேரித்தமிழத்தை இரண்டாக வகுந்து அந்த துண்டை நீங்கள் தர முடியாதா என்று கேட்டார்கள். அது கூட உங்களால் கொடுக்க முடியாமல் போனால் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து பெற்று அவர்களுக்கு பணிவிடையாவது செய்ய முடியாதா என்று கேட்டார்கள். எனவேதான் நோன்பாளிகளுக்காக கஞ்சிக்காக பள்ளிகளிலே பணம் பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஒரு நாள் கஞ்சிக்காக 6000 ரூபாய் என்று கடந்த ஆண்டு போன்றே இந்த ஆண்டும் நிர்ணயித்திருக்கிறார்கள். அதிலே முந்திக் கொள்ளுங்கள். நன்மைகளை பெற்றுக் கொள்வதிலே, பரக்கத்துகளை பெற்றுக் கொள்வதிலே, ரஹ்மத்துகளை பெற்றுக் கொள்வதிலே நம்மை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது பணம் அதற்காக செலவாகிவிட வேண்டும். இல்லை என்றால் அந்த பணத்துக்கு வேற ஏதாவது செலவு வந்துவிடும். நற்காரியங்களுக்காக பயன்படுத்தி விட வேண்டும். அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து அருள் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிணைந்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க மாதத்தை நோக்கி புனிதமிக்க